Good morning, all of you. Class spatial distribution of healthcare facilities. Spatial individual country medical care facility கிடைக்குதா எவ்வளோ அளவுக்கு அது டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து spatial distribution of healthcare facilities. Confound sections question. அது என்னன்னா ஒன்று சர்வீஸ் ப்ரொவைடர், அதாவது டாக்டர்ஸ், நர்ஸ், பாராமெடிக்கல், அனஸ்தீசியா இவங்கெல்லாம் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர். செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ்னா கஸ்டமர், உடம்பு முடியாதவங்க, நோய்வாய்ப்பட்டவங்க, அவங்களுக்கு சில ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது. இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்த் சிஸ்டம் அது மூணாவது பார்ட். ஸோ இந்த மூணு பார்ட் வந்து இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் பேஷண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற மீடியா பார்த்தீங்கன்னா அதுதான் ஹெல்த் கேர் சிஸ்டம். இந்த ஹெல்த் கேர் சிஸ்டம் எதனால வருது, அந்த ஃபெசிலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குன்னா அது கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கறது தான் இந்த ஸ்பேட்டியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹெல்த். ஆக்சுவலாக நிறைய புக்கில் வேறு வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இந்தியன் கான்டெக்ட்ல தான் நாம இதை படிக்கணும். இது செக்ஷன் சி ஆன்சர் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு மெட்டீரியல் வேணும். ஏன்னா இதை பற்றி பேசணும், ஆயிரக்கணக்கான ரிசர்ச் ஸ்டடி இது வழியாக நடந்திருக்கு. நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு ஒரு இது வந்து இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், சீனியர் ஜியோகிராஃபர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அவர் பேர் வினோத் குமார். அவர் ஒரு ஆர்டிக்கல் எழுதினார். என்ன எழுதினா, ஸ்பேட்டியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் இன் பீகார். கேர் ஸ்டடி இந்தியாவில் இருக்கிறது, பீகார் இருக்குது, அவருக்கு இந்தியாவுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணார். எதில் வந்து டெமோகிராஃபி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் டாக்குமெண்ட் 2018 எழுதிருக்காருங்க. பப்ளிஷ் ஆனது 17 இவர் எழுதிட்டார். 18 அது பப்ளிஷ் ஆனது. அவர் எழுதிலேருந்து தான் நான் நிறைய விஷயங்கள் எடுத்துட்டேன். அதனால அந்த ரெஃபரன்ஸை நான் சொல்லலாம். அவர் யாரு, சென்சஸ் ஆபரேஷன், டைரக்டர் ஆஃப் சென்சஸ் ஆபரேஷன், சீனியர் இருக்காரு. அவர் பப்ளிஷ் பண்ண அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் தான் நம்ம ஸ்பேட்டியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எடுத்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி வேர்ல்டு லெவலில் என்னன்றதை நம்ம பார்க்கணும். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னா, the utilization of healthcare facility that prevent and treat the disease is one of the key determinant of the health status of the people. அதாவது ஒரு நோய் வர தடுக்கிறது, நோய் வந்தப்புறம் அதுக்கான சர்வீஸ் அப்போ எல்லாம் கேட்டீங்களா? வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, யூட்டிலைசேஷன் ஆஃப் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் that prevent and treat disease is one of the key determinants of the health status of the people. The use of healthcare facilities, which in turn depends on the access of the healthcare facilities, which is a function of availability of healthcare facilities. அது நல்ல நம்ம ப்ரொவைட் பண்ண முடியுமோ அதை வச்சு தான் சொல்ல முடியும். People may not be able to access the healthcare facilities because either the healthcare facilities are not available to them, or there is a difficulty in physical access, or the people financially constrained to pay the healthcare fee. ரெண்டு காரணத்தை சொல்லியிருக்காங்க. என்ன ரெண்டு காரணம்? ஒன்று, அந்த இடத்துல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியல, நான் அவைலபிலிட்டி. ரெண்டாவது, அவைலபிளா இருந்தாலும் அதை ரீச் பண்ண முடியல. ரெண்டாவது, poor people not able to afford it. ஆனால் தான் 2008 the World Health Organization make a very clear statement. The spatial distribution of healthcare find difficult because of the two reasons. One is the absence of the health facility. Even though it is present, some people are not able to afford it. So, in the spatial distribution, the basic problem is that in the particular thing, the spatial distribution of health infrastructure
at the subnational level na state level, district level, other சொல்றாங்க, attracts a considerable policy interest in the relevance of the health inequality. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இல்லை. அதுல 3 ஃபேக்டரா அவங்க மேஜரா எடுத்தாங்க. என்னெல்லாம் 3 ஃபேக்டர்? ஒன்று ஹெல்த் இன்இக்வாலிட்டி, இன்னொன்று ஹெல்த் கேர் பிளானிங், மூணாவது ரிசோர்ஸ் அலோகேஷன். ரிசோர்ஸ் அலோகேஷன் என்னங்க? இந்த சர்வீஸ் ப்ரொவைடரை ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இதா if the access of the healthcare facility is poor, then the use of healthcare facility available at the உங்களால அதை டாக்டர் போய் ரீச் பண்ண முடியலன்னா how you can get the medical facility. ஸோ இதுதான் இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. This implies that the spatial inequality in the availability of healthcare facility may influence the spatial inequality either in accessing that or using the healthcare service. இது ரெண்டுமே ஒன்னா இருந்தா அதை அவைல் பண்ண முடியல, சில இடத்துல இல்லை. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் தான் இந்த ஸ்பாட்டியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹெல்த்கேருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வருது. நிச்சயமா ஒரு நாட்டில் பிறந்தா அத்தனை பேருக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி கொடுக்குறதுன்றது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். அது எப்படி கொஞ்சம் செய்ய முடியும்? கண்டிப்பா சர்வீஸ் ப்ரொவைடரையும் பேஷண்ட்டையும் கனெக்ட் பண்ணணும். இப்போ இந்தியா கான்டெக்ட்ல வர இந்தியாவுக்கு 1946ல போர்ட் கமிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு இது, அதுதான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே பேஸ். The report on health survey and development committee, it is referred as board committee report. எப்போ பண்ணாங்க? 1946ல. This is the landmark report of India as far as the health policy is concerned. இந்த பர்டிகுலர் இதை வச்சுதான் 51, 61, 71 சென்சஸ்ல கிளீனா கொண்டு வந்தாங்க. அதுல இருந்து தான் சிஸ்டம் வந்தது. அந்த சிஸ்டத்துக்கு பேரு 3 tier health care system. என்ன 3 tier health care system? 3 லெவல்ல ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டியை அவைல் பண்றாங்க. எப்படி? 2 விஷயத்துக்காக. ஒன்று ப்ரிவென்டிவ், செகண்ட் ஒன் இஸ் கியூரிங். ஒன்று நோய் வராம தடுக்கிறதுக்கு, நோய் வந்தா அதுக்கு கொடுக்க வேண்டிய ஃபெசிலிட்டி. இந்த 2 பேஸ் பண்ணிட்டு இந்த 2 பிரின்சிபல் வேண்டி ஒரு 3 tier சிஸ்டம் கொண்டு வராங்க. 3 tier சிஸ்டம்னா என்னன்னா, சென்ட்ரல் லெவல்ல ஹெல்த் கேர் சிஸ்டம், ஸ்டேட் லெவல்ல ஹெல்த் கேர் சிஸ்டம், district level health care system. So இதுக்கு பேர் 3 tier system of health care. This was done to ensure the access of primary care of independent individual socio-economic condition. இது எதுக்காக செஞ்சாங்க? ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவனுக்கு வேண்டிய மருத்துவ வசதி கிடைக்கணும்ன்ற ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கு. 1946ல ஹெல்த் சர்வே டெவலப்மெண்ட் கமிட்டி, அதாவது போர்ட் கமிட்டி, have recommended to implement the 3 tier health care system. இந்த 3 tier சென்ட்ரல் லெவல், ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், இந்த 3 ஒரு இதை கொண்டு வந்தாங்க. இந்த பர்டிகுலர் இருக்கு, அதுக்கு சில ரீசன்ஸ் கொடுத்தாங்க. எதனால இதை கொண்டு வரணும்? லேக் ஆஃப் கெப்பாசிட்டி ஆஃப் பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம், இதுதான் மெயின் ரீசனா வச்சாங்க. ரெண்டாவது, they find difficult to provide access of quality care result. இது ஒரு நல்ல ஒரு மருத்துவ வசதியை எல்லாருக்கும் கொடுக்க முடியல. அந்த காரணம் பிரைவேட் பப்ளிக் ஹெல்த் கேர் சிஸ்டம், அவங்க வெறும் கவர்மெண்ட்லயே எல்லாத்தையும் செஞ்சுக்க முடியாது, பிரைவேட்டுக்கும் பார்ட்டிசிபேஷன் கொடுக்கும். அதுக்காக ஸோ இந்த 3 ரீசனுக்கு வேண்டிதான் இந்த 3 tier சிஸ்டம் கண்டிப்பா வேணும்னு சொன்னாங்க. நம்ம நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்தியா ஹேஸ் அ வெரி வேஸ்ட் ஹெல்த் கேர் சிஸ்டம், பட் there remain many differences in the quality between the rural and urban areas as well as between public and private healthcare. அதாவது ஒரு நகரமயமாக்கப்பட்ட இடத்துக்கும் ஒரு ரூரல் பிளேஸ்க்கும் ஹெல்த் ட்ரீட்மெண்ட் பார்த்தா டிஃபர் ஆகும். ஏன்னு கேட்டா, அந்த நகரத்துல வேண்டிய அளவு ஃபெசிலிட்டி கிடைக்கும், ரூரல்ல அது கிடைக்காது. இது மட்டும் இல்ல, ஒரு பப்ளிக் ஹெல்த் கேர் சிஸ்டத்துக்கும் பிரைவேட் ஹெல்த் கேர் சிஸ்டம் நிறைய வித்தியாசம் இருக்கு. பப்ளிக் கவர்மெண்டோடது அவங்களால இவ்வளவு ஒரு அளவுக்கு தான் செய்ய முடியும். ஆனா பிரைவேட்ல பாத்தீங்கன்னா வயசா இருக்கிறவன் நல்ல ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணிருப்பான். இந்த பர்டிகுலர் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்களா, இதுக்குதான் நம்ம ஒரு ஸ்பாட்டியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹெல்த் கேர் சிஸ்டம் கொண்டு வரணும்ன்றதுக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு நிர்பந்தம் வந்து. The healthcare system in India is primarily administered by state. முக்காவாசி சென்ட்ரல் வந்து உள்ள வரல. எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இந்த ஹெல்த் கேர் சிஸ்டம் கையில் எடுத்திருக்கு. டாமினன்ட் ரோல் இன் ஹெல்த் கேர் சிஸ்டம் இஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் only, not the central government. Why? Because the state government provides health care service and health education, while central government offers only the administrative and technical service. That support தான் போடணும்.
ஸோ அந்தந்த ஸ்டேட்டு அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 டயர் சிஸ்டத்தை கொண்டு வச்சாங்க. இந்த 3 டயர் சிஸ்டத்தை வச்சுதான் எல்லா ஸ்டேட்டும் எல்லா யூனிட் டெரிட்டரியும் ஒரு ஹெல்த் கேர் சிஸ்டத்தை ஃபார்ம் பண்றாங்க. இந்த ஃபார்ம் பண்ற போகும்போது வெதர் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ண போனா சிஸ்டமேட்டிக் எவிடன்ஸ் ஃபார் ஸ்பாட்டியல் இன்இக்வாலிட்டி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி இஸ் ஸ்டில் ரிலேட்டிவ்லி ஸ்கார்ட். கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஏன்னா 120 கோடி இருக்கும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, அவ்வளோ வில்லேஜஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் கொண்டு வர முடியல. ஸோ ஒரு சிஸ்டம் என்ன, அதுக்கு பேர் 3 டயர் சிஸ்டம். இந்த 3 டயர் சிஸ்டத்துக்கு எதனால கொண்டு வரணும்? We have to address for the spatial distribution of healthcare system, away or eradicate the spatial inequality in the distribution of health system. இதுக்கு வேண்டிதான் இந்த 3 டயர் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. எப்படி கொண்டு வந்தாங்க? அருமையா ஒரு ஃப்ரேம் பண்ணாங்க. முதல்ல பப்ளிக் பிரைவேட் சேர்ந்துதான் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டியை முடிவு பண்ணாங்க. இந்த பப்ளிக் பிரைவேட் சேர்ந்து செய்யும் போது பப்ளிக் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் மேனேஜ் பை த கவர்மெண்ட் அவுட் ஆஃப் பட்ஜெட்டரி ரிசோர்சஸ். இந்த வருஷத்துக்கு இவ்வளோ, இந்த குவார்ட்டருக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் வச்சு கவர்மெண்ட் பண்ணுவாங்க. In the rural areas of the country, the population is based on the norms of adopted by the healthcare facility. 2015 இந்த முடிவு கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் இவ்வளோ பட்ஜெட் அதுக்கேற்ற மாதிரி ஹெல்த்கேர் ஃபெசிலிட்டியை கொடுக்கணும். அதுக்கு பிரைவேட்டோட சப்போர்ட்டையும் எடுத்துக்கலாம். The lowest public care facility in the rural area country is called sub-center. அதாவது ஹெல்த் சப் சென்டர், எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சப் சென்டர் தான் இருக்கிறதுலேயே லோயஸ்ட் ஹையரார்கியில் இருக்கும். இந்த சப் சென்டர் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு ஒரு 5000 பேர் உள்ள ஒரு இடத்துக்கு ஒரு சப் சென்டர் இருக்கு. இதுவே ஹில்லி ஏரியாஸ் ஆர் ட்ரைபல் ஏரியாஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட் டு ஆக்சஸ்ங்க, அங்க வந்து 3000 பேர் இருந்தாங்கன்னா கவர்மெண்ட் ஒரு சப் சென்டரை அங்க ஆரம்பிக்குது. ஒருவேளை கொஞ்சம் நல்ல அசசபிள் பிளேஸ், ஒரு டவுன், பஞ்சாயத்து, இல்லை சிட்டி அப்படி இருந்தாங்கன்னா ஒவ்வொரு 5000 பேருக்கு ஒரு சப் சென்டர் இருக்கணும். இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் டயர் ஆஃப் த ஹெல்த் கேர் சிஸ்டம். இந்த சப் சென்டருக்கு பிசைட்ஸ் தி சப் சென்டர்ஸ், த பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர், பிஹெச்சி அப்படி சொல்லுவாங்க, பிரைமரி ஹெல்த் சென்டர், அது ரெண்டாவது டயர். அது என்ன? It should be established for every 30,000 population in the plain area and 20,000 for the hilly, tribal or difficult areas. 20,000 பேர் ட்ரைபல்லையோ இல்ல வில்லேஜோ இல்ல ஹில்லி செஷன் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல 20,000 பேர் இருந்தா ஒரு பிஹெச்சி இருக்கணும். பிஹெச்சினா என்ன? பிரைமரி ஹெல்த் சென்டர். அப்போ ஒரு எஸ்சிக்கு வந்து, அதாவது சப் சென்டருக்கு 5000 பேர், பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு 30,000 பேர். அப்போ 6 சப் சென்டர் சேர்ந்தது ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர். இது செகண்ட் டயர். ஃபர்ஸ்ட் டயர் என்ன? ஒவ்வொரு 5000 பேருக்கும் ஒரு சப் சென்டர் ஆஃப் ஹெல்த் இருக்கணும். 6 சப் சென்டர் சேர்ந்தது ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர். வேற விதமா சொல்லணும்னா, in other words, there should be 1 PSC for every 6 SC. சிமிலர்லி இதே மாதிரி அடுத்த லெவல் தேர்ட் டயர் போகும். அதாவது கொஞ்சம் அதை விட ஹையர் லெவல் என்ன? அதுக்கு பேரு கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர், சிஹெச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிஹெச்சியோட லிமிட் என்னன்னா, 1,20,000 பேர் பாப்புலேஷன் பிளெயின் ஏரியால, 80,000 பேர் ஒரு ஹில்லி ஸ்டேஷனோ இல்ல ட்ரைபல் இருக்கிற இடமோ இல்ல டிஃபிகல்ட் டு ஆக்சஸ் இடமோ 80,000. அதாவது 120,000 population for plain areas and 80,000 population for hilly tribal difficult areas. அப்படின்னா என்ன சொல்லுது? 4 ல இருந்து 5 பிஹெச்சினா பிரைமரி ஹெல்த் சென்டர் சேர்ந்ததுலாம் ஒரு சிஹெச்சி என்ன? கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர். உங்களுக்கு புரியுதுக்காக திருப்பி ரிப்பீட் பண்றேன். 3 டயர் சிஸ்டம்னா எஸ்சி, பிஹெச்சி அண்ட் சிஹெச்சி. எஸ்சி என்ன? சப் சென்டர். அதாவது 5000 பேர் பாப்புலேஷன் உள்ள இடத்துல ஒரு கவர்மெண்ட் எஸ்சியை வைக்கும், அதாவது சப் சென்டர் வைக்கும். இந்த 5-6 எஸ்சி சப் சென்டர் சேர்த்ததுதான் ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர். அதுக்கு வந்து 30,000 பேர் இருக்கும். 4 ல இருந்து 5 பிரைமரி ஹெல்த் சென்டர் சேர்ந்ததுன்னா ஒரு கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர். இந்த மூணுத்தையும் சேர்த்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2015 ப்ராப்பர் ஹெல்த் சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இதுக்கு பேர் 3 டயர் சிஸ்டம் ஆஃப் ஹெல்த். இதுதான் ஸ்பாட்டியல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த பர்டிகுலர் ஹைரார்கில என்ன லிங்கேஜ் பார்க்கலாம். There are hierarchical linkage between 3
these three types of healthcare facility in order to provide health facility in rural areas so that the entire rural population of the country will be covered with a network of CHCs, PHCs and SCs. இப்போ இதுதான் பேக் போன் ஆஃப் த இந்தியன் ஹெல்த் கேர் சிஸ்டம். இப்படிதான் ஸ்பாட்டியல் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. ஆனா அது எப்படி கொண்டு வரணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு தேவை. அதுக்கு தான் டிசிஹெச்பி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஆக்சுவலா பார்த்தா ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு தான் சென்சஸ் வருது. ஆனா சென்சஸ் 10 வருஷத்துக்கு வேண்டி வெயிட் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணாங்க, டிஸ்ட்ரிக்ட் சென்சஸ் அண்ட் புக் அப்படின்னு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் சென்சஸ் அண்ட் புக்கை மெயின்டைன் பண்றாங்க. எந்த கவர்மெண்ட்? ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த டிஸ்ட்ரிக்ட் சென்சஸ் ஹேண்ட் புக்கை பாத்தீங்கன்னா வெறும் சென்சஸ் டேட்டா மட்டும் இருக்காது, நான் சென்சஸ் டேட்டாவும் இருக்கும். இது யார் பப்ளிஷ் பண்றாங்க? ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஒவ்வொரு சென்சஸ் முடிஞ்ச போறோம் அந்த 10 வருஷத்துக்கு ஆனுவல் மாதிரி இந்த டிசிஹெச்பி வரும். அந்த டிசிஹெச்பி என்ன? டிஸ்ட்ரிக்ட் சென்சஸ் அண்ட் புக். இதுல இந்த சென்சஸ் டேட்டா இன்க்ளூடட் டிசிஹெச்பி ரிலேட்டட் டு டெமோகிராபிக் அண்ட் சோஷியோ economic character of the population of the respective villages, and it try to cover all the rural towns